அர்ஜுன் தாஸோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு விஷால் வெங்கட் டைரக்ஷன்ல அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், நாசர், அபிராமி நடிக்கிறாங்க. டி இமான் மியூசிக் பண்றாரு. மெய்யழகன் படத்தோட ஆடியோ ஜுக் பாக்ஸ் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு விஜய் ஆண்டனியோட ஹிட்லர் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. வேட்டையன் படத்துக்கான டப்பிங்கை ரஜினி இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கான ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகும். குட் பேட் அக்லி படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகிற அதே டேட்ல தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுன்னு ப்ரொடியூசர் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல என்னடா புதுசுன்னு ஒரு சிலருக்கு தோணலாம். இந்த படம் பொங்கலுக்கு வருது. பொங்கல் நாளே தெலுங்குல நிறைய மூவிஸ் வரும். சோ அங்க தெலுங்குல என்ன பண்ணுவாங்கன்னா தெலுங்கு மூவிஸ்க்கு முன்னுரிமை கொடுத்துட்டு மிச்சம் ஸ்கிரீன் இருந்தாதான் மத்த லாங்குவேஜ் மூவிஸ்க்கு போடுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்குலாம் வாரிசு படம் தமிழ்ல ஒரு தேதியிலையும் தெலுங்குல ஒரு தேதியிலையும் வந்துச்சு. சோ அந்த மாதிரி இல்லாம இந்த படம் ஒரே நாள்ல தமிழ் அண்டு தெலுங்குல வரும்னு சொல்றாங்க. கூலி மூவில சத்யராஜ் நடிக்க போறதா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சத்யராஜோட கேரக்டர் நேம் ராஜசேகர். தி கோட்டோட 4th சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு சாங் ரிப்பீட்டடா கேட்கும் போது நல்லா இருக்கு. சாங் ஃபுல்லாவே பீட்டு தான், லிரிக்ஸ் கம்மி தான். கிட்டத்தட்ட வாத்தி கம்மிங் மாதிரி எந்த சாங் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சாங்ல டிஏஜிங் விஜயோட லுக் வந்து பார்க்க நல்லா இருக்கு. விஜயோட பழைய மூவிஸ்க்கான ரெஃபரன்ஸ் இந்த சாங்குக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு. அதை யாருமே பெருசா எதிர்பார்க்கல. அதை உள்ள கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. இந்த சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தி கோட் படம் கேரளாவில 700க்கு அதிகமான ஸ்கிரீன்ல வருதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப அது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. கேரளாவில மட்டும் 700க்கு அதிகமான ஸ்கிரீன்லயும் 4000க்கும் அதிகமான ஷோ எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டேல கேரளாவுல போடுறாங்க. இது கேரளாவுல ஆல் டைம் ரெக்கார்ட் ரிலீஸ்னு அங்க அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. கங்குவா படத்துக்கான ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. மோஸ்டா படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னு தீபாவளியில நவம்பருக்கு போக வாய்ப்பு இருக்கு. எந்த டேட்டை அவங்க சூஸ் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப அதுக்கான பேச்சுவார்த்தையில தான் அவங்க இருக்காங்க. எந்த டேட்ல படத்தை கொண்டு வரலான்னு. கங்குவா படத்தை அதர் ஸ்டேட்ல எல்லாம் யாரு ரிலீஸ் பண்றான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை அவங்க ஒவ்வொன்றும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றேன். தி கோட் படம் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டேல எல்லா ஸ்கிரீன்லயும் வரும்னு சொன்னீங்க. ஆனா எங்க ஊர்ல ஒரு மெயின் தியேட்டர்ல 7 ஸ்கிரீன் மொத்தமா இருக்கு. அதுல 5 ஸ்கிரீன்ல தான் படம் வருதுன்னு சொல்றாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி டிக்கெட்ஸோட டிமாண்ட பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவங்க ஓபன் பண்ணலாம். ஆனா அவங்க அபிஷியலா சொன்னது இதுதான். எல்லா ஸ்கிரீன்லயும் படம் வரும்னு தான் சொன்னாங்க. ஹிந்தி படம் ஏகே vs ஏகேவோட தமிழ் ரீமேக் தான் 1-to-1 படமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் அப்படி எந்த அப்டேட்டும் கிடைக்கல. மத்த படங்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் படத்தோட ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் முத நாள் விலை அதிகமா இருக்கு. அப்ப முத நாள் வசூல் அதிகமா தானே வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லா பெரிய ஹீரோஸோட படங்களுக்குமே ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் விலை அதிகம் தான். ஆனா அவங்க எவ்வளவுக்கு அந்த டிக்கெட் வித்தாலும் அது கணக்குல வராது. டிக்கெட்டோட பிரைஸ் என்னவோ அதான் உள்ள வரும். கோட் படம் வேர்ல்டு வைடா எவ்வளவு ஸ்கிரீன்ல வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ரீசெண்டா தான் சொல்லிருப்பேன். 6000 ஸ்கிரீன் கிட்ட வருது. கோலிஸோட ரைசிங்கோட ரியல் எஸ்டேட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணல. கமிங் சூன் தான் போடுறாங்க. கங்குவா படத்தோட மோஷன் போஸ்டர்ல ஒரு 5 பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதையெல்லாம் மூவில காட்டுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா காட்டுவாங்க. காட்டாம இருக்கிறதுக்கு எதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணணும்? சோ கண்டிப்பா காட்டுவாங்க. வீரன் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. வசூல் ரிப்போர்ட் இல்ல, ஆனா படம் அந்த அளவுக்கு போகல. சாகோ படம் நல்லா இருக்குமா பாக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆவரேஜான மூவி தான், வேணா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. தங்கலான் படத்தோட ஹிந்தி வசூல கேக்குறீங்க. தனியா ஹிந்திக்குன்னு ரிப்போர்ட் வரல. ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்றேன் ஹிந்தில எவ்வளவு வசூல்னு. போகு மட்டும் வெகு தூரமில்லை படம் ஹிட்டா அதோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்ல. வணங்கான் படத்தோட ரிலீஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. செப்டம்பர்ல வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன் அஜித் பத்தி வீடியோ போட மாட்டீங்க? நீங்க அஜித்தோட ஹேட்டரானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் வந்தா கண்டிப்பா நான் சொல்லுவேன். எனக்கு அப்டேட் வந்துச்சு சொன்னேன். இப்ப கோட் படம் ரிலீஸ் ஆக போது டெய்லி அப்டேட் வந்துகிட்டு இருக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி அஜித் மூவிஸ்க்கு அப்டேட் வந்தாதான் சொல்லலாம். கமெண்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காரு. நேத்திக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் குட் பேட் அக்லி பத்தி தான். நான் ஏன் உங்களுக்கு சொல்லாம இருந்திருப்பேன்னா நீங்க கேட்ட அப்டேட் நிறைய பேர் கேட்ட அப்டேட்டா இருக்கும். சோ நிறைய முறை நான் அதை பத்தி சொல்லிருப்பேன். அதனாலதான் சொல்லாம இருந்திருப்பேன். பிளாக் படம் என்ன மாதிரியான கான்செப்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. போஸ்டர் எல்லாம் பார்க்கும்போது ஹாரர் படம் மாதிரி இருக்கு. ராயன் படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 155 கோடிக்கு மேல. எந்தியன் 2 இது பீட் பண்ணிட்டு டெய்லி இந்த கமெண்ட் யாராச்சும் கேக்குறாங்க சர்வர் சுந்தரம் படம் பத்தி. ஆனா படம் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சூர்யா 44க்கான டைட்டில் லுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். தூம் 4 மூவில வில்லன் ஷாருக் கான் அண்ட் போலீஸ் ரோல்ல சூர்யா வரப்போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல இது இப்போதைக்கு ரூமர் தான். தமிழ் படம் 2 ஹிட்டா ஃபிளாப்பா வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் வசூல் ரிப்போர்ட் இல்லாத படத்துக்கு தான் கேக்குறீங்க. எதுக்கும் இல்ல, ஆனா படம் ஹிட். விடாமுறிச்சி படம் எப்ப வர வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்க. ஏற்கனவே இதுக்கு சொல்லிருப்பேன். நவம்பர் இல்ல டிசம்பர்ல வந்துரும். மிஸ் ஆச்சுன்னா பொங்கல். எஸ்டே சூர்யாவோட லைன் அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. படத்தோட ஹீரோவே ஃப்ரேம்குள்ள இருக்காரு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.